தாய்மார்கள் எல்லாம் பேனிக்ல இருக்குல்ல, ஸ்டவ் வாங்கினா இன்ஃப்ராரெட் தான் இப்போ கிடைக்குது. இது எங்க அம்மா யூஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு பிடிச்சிருக்குது இந்த மாதிரி. சரி, அதான் எல்லாரும் யூஸ் ஆகும். ரிவ்யூ. ஸோ இதான் பில்லு. ஓகே, இப்போ வாரால பெட்ரோல் எல்லாம் தட்டுப்பாடு ஆயிடுச்சுன்னா வண்டியில எத்தனையோ காலம் வாராத வானவில் வந்தது போய் பேச உச்சியில நீந்தும் ஆகாச மீனென துள்ளிடுதே ஆசை. இல்ல நம்ம கிளாஸ் உடைஞ்சிருந்தா இல்லைன்னு எல்லாருமே புதுசா ஸ்டவ் வாங்கினா அன்பாக்ஸ் பண்ணிட்டு வீடியோ எடுங்க. அன்பாக்ஸ் பண்ணுங்க. ஸோ ரிட்டர்ன் பண்ணுறதுலாம் ஈஸியாக இருக்கும். ஒன்றைச்ச ஒரு வெப்சைட்லேயே பார்த்தா கம்மியாக தான் இருக்குது. ஃப்ளிப்கார்ட் உஷாராக பார்த்து வாங்குங்க, ரேட்டை கம்பேர் பண்ணி வாங்குங்க. ஸோ பாக்ஸ் வந்து வேறு எதுவும் இல்லை. வாரண்டி கார்டு, கேட்லாகு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து கிரில்லு செட் தான். ஸ்டவ் உடஞ்சிருதா இல்லையா அதான் நமக்கு மெயின். நானே உடச்சிருவேன்னு நினைக்கிறேன். Oh my god. ஓகே, இதுவும் காம்பேக்டா தான் இருக்குது. பிரஸ்டீஜும் யூஸ் பண்றோம். அது லாஸ்ட் வீக் தான் வாங்கினேன். இது மச்சானுக்காக வாங்கியிருக்கேன். அதுவும் காம்பேக்டா இருக்கு. இதுவும் பிரஸ்டீஜும் ஒரே சைஸ் தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு எல்லாம் ஒரே கார்டுல வாங்கிட்டு பேர் பிரிண்ட் மட்டும் அடிச்சுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சேமாக தான் இருக்குது பில்டு குவாலிட்டியும். ஸோ இது அட்வான்டேஜ் இந்த நாப் தான். அந்த 200லேருந்து 1200 வரைக்கும் வருது. டெம்பரேச்சர் 2000 வரைக்கும். ஸோ ஹை சிம்மு நம்ம கேஸ் யூஸ் பண்ணுற மாதிரி நல்லா தான் இருக்குது. ஆனால் சேம் பில்டு எல்லாமே சேம் தான். பேர் தான் மாற்றி அடிச்சுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பாருங்க, இதில் ஸ்க்ராட்ச்லாம் இருக்குது. ஓகே தான் ஸ்டவ் ஓவரால். பில்டு மட்டும் கிட்ட காமிக்கிறோம், ரெடி பாருங்கள்.